தாம்பரம் மாநகராட்சியின் 3வது மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக பதவி நீக்கம் செய்து நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரகுபதி என்ற அரசு அதிகாரி ஒருவரை அறையில் பூட்டி வைத்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது சேலையூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட அதிகாரி புகார் அளித்திருந்தால் அதன் அடிப்படையில் அவர் மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி தொடர்ந்து அதிகாரிகளை மிரட்டும் பாணியில் பேசுவதாக மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் மீது அதிகாரிகள் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் திமுக கட்சியை சார்ந்தவர். ஆனால் இவருக்கு கடந்த மாநகராட்சி தேர்தலின் பொழுது போட்டியிடுவதற்காக சீட்டு வழங்கப்படவில்லை. இதனால் மகேஸ்வரி என்ற திமுகவை சார்ந்தவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் மண்டலத்தில் மொத்தம் 14 மாமன்ற உறுப்பினர்கள் 6 இருக்கின்றனர். இதில் 6 மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயபிரதீப்புக்கு ஆதரவாகவும் மற்ற 6 கவுன்சிலர்கள் திமுக வேட்பாளர் மகாலட்சுமிக்கு ஆதரவாகவும் ஆதரவு தெரிவித்தனர். இதனால் மண்டல குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் அதிகாரிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஜெயபிரதீப் இவர் 3வது மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்றார். அப்போதிலிருந்து ஜெயபிரதீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்காத 6 மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வார்டுகளுக்கும் எந்த ஒரு பணியை செய்ய விடாமலும் போதிய நிதி ஒதுக்காமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்வதில்லை. அப்படி அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அங்குள்ள அறிக்கைகள் போன்றவற்றை கிழித்து போடுவது, எதிர்த்து பேசுவது, இது போன்ற கடும் சண்டைகள், வாக்குவாதங்களுமே ஏற்பட்டு வந்தது. இது சம்பந்தமாக 6 கவுன்சிலர்களும் ஜெயபிரதீப் தங்கள் பகுதியில் எந்த ஒரு பணியும் செய்து தருவதில்லை, செய்யவும் அனுமதிப்பதில்லை என்ற புகார்களும் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அளித்து வந்துள்ளனர். இப்படி மாமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த புகார், அதே நேரத்தில் அதிகாரியை தாக்கிய அறைக்குள் பூட்டி வைத்து தாக்கிய புகார் மற்றும் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், தேர்தல் காரணங்களுக்காக மக்கள் திட்டங்களை செய்ய விடாமல் தடுப்பது போன்ற காரணங்களால் இவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக மாநகராட்சி மற்றும் நிர்வாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி வசந்தன், உங்க தகவல்களுக்கு.